ஸோ இப்படி மாற்றி வைக்கும் போது இந்த ஐஜிபிடி ஐ ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால பாருங்கள் உள்ள இருக்கிற டயோடில் கரண்ட் ஃப்ளோ நடக்கும் இல்லைங்களா, எப்படியும் கரண்ட் ஃப்ளோ நடக்கணும். இந்த கலெக்டர் டு எமிட்டர் உள்ள கரண்ட் ஃப்ளோ நடக்கணும், உள்ள இருக்கிற டயோடு கண்டக்ஷன் ஆகணும். கண்டக்ஷன் ஆனால் தான் நமக்கு இந்த பீப் அடிக்கும். இப்போ ஐஜிபிடி பீப் அடிக்குதுங்களா, கலெக்டரும் எமிட்டரும் ஷார்ட் ஆன மாதிரி. இதுதான் இது எப்படி சர்க்யூட்டில் எப்படி இருக்குன்னா, இங்கே பிடபிள்யூ கொடுக்கும்போது ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட 50,000 வாட்டி ஆன் ஆஃப் ஆகும், அவ்வளோதான். இப்போ பீப் கன்யூஸ் அடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, அது ஸ்பீட் ஹை ஸ்பீடில் சுவிச்சிங் பண்ணுறதுனால தான் அந்த காயில் வந்து இருக்கு இல்லைங்களா, 8050 8050 8550 ஓகேங்களா. இப்போ இந்த 3 டிரான்சிஸ்டரோட வேலை என்ன சர்க்யூட்லனா, இந்த 8550 8050 ஒரு புஷ்புல் மாதிரி வேலை செய்யும். அதாவது பிடபிள்யூ பாசிட்டிவ் சைக்கிள் வரும்போது ஸோ இதான் ஆகும், நெகட்டிவ் சைக்கிள் வரும்போது இதான் ஆகும். இது மாற்றி மாற்றி ஆன் அண்ட் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். இந்த 2 டிரான்சிஸ்டரோட வேலை அது. இந்த 8050 இந்த டிரான்சிஸ்டரோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம இண்டக்ஷனை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணும்போது இந்த ஐஜிபிடியை ஆஃப் கண்டிஷனில் வச்சிருக்கணும். நான் சொன்ன மாதிரி 18 வோல்ட். ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு வரேங்க. இப்போ உங்களுக்கு வோல்டேஜ் அளந்து காட்டுறேன். இங்கே போகிற வோல்ட் லேம்ப் லோட் ஆயிடுச்சா, இப்போ இதுக்கு வந்து சப்ளை கொடுக்குற பாருங்க. இந்த இடத்துல ட்ரை பண்ணி விட்டுருக்கேன் ஆக்சுவலாக அந்த இடத்துல இருக்கிற ரெசிஸ்டர். இப்போ இதுக்கு சப்ளை கொடுக்குற பாருங்க. லேம்ப் ஆஃப் ஆயிடுச்சுங்களா, இப்போ ஐஜிபிடி வந்து ஆஃப் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. இப்படி தான் இருக்கணும். அதுக்கு தான் இந்த ஒரு